கத்திருந்த நாளுக்கே கத்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு எவ்வளோ சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவர் கொடுத்த வேலையை வந்து நாம் சரியான முறையில் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோம்பேறித்தனமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் வேலை ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட ஆண்டவருடைய வேலையை வந்து நாம் எத்தனை பேர் தடைகள் வந்தாலும் அதை வந்து நம்ம சரியான முறையில் செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை உயிர் ஜீவனோடு வச்சுருக்காருன்னா, நம்மளை ஏதோ நடத்துகிறாருன்னா, நம்ம ஆண்டவருக்கு ஏதோ செய்யணுங்கிறதுக்காண்டி நம்மளை வச்சுருக்காரு. அப்போ அந்த காரியத்தில் நம்ம துரிதமாக நிற்கணும். இன்றைக்கு வந்து இப்போ ஜெப ஆலய தலைவன் வந்து அவனுடைய மகளை சுகமாக்குறது, இடையில ஒரு அம்மா வந்து ஆடையை தொட்டு விசுவாசத்தோடு அவங்க சுகமாகிறதும் இடையில நடக்குது. இந்த 2 காரியத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆவது அதிகாரத்தில் 22லேருந்து 34 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியங்களை நீங்கள் படிக்கலாம். 42 வரைக்குமே இருக்கும். அந்த எல்லா வசனத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் படிங்க. அப்போ நம்ம அந்த கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உன்னை இந்த செலுத்துகிற சுவாமி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீ செய்து வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறபடியால் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்டது செய்ய வேண்டியது என்று இருக்கிறீர்களோ ஆண்டவரே அதை செய்து எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த பிள்ளைகளுக்கு எப்படி செய்தீங்களோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாற்ற உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படி உயிர்ப்பிக்கிறதுக்காக, ரட்சிப்பதற்காக, எங்கள் பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவன் எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் அதை செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க. அதை விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் ஆண்டவரே அவிசுவாசமாக இருந்தோம் என்றால் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல விசுவாசத்தோடு உம்மிடத்தில் கேட்கவும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவர். இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற மாயம் எல்லாம் உமக்கே சேர்த்து ஏசுரஜன் நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு நமக்கு ஜெபம் கேளும் அதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும் அதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. உமக்கெதிராய் செயல்படுவோம், உம் பாதம் வர வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். உமக்கெதிராய் செயல்படுவோம், உம் பாதம் வர வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. மரித்து போன மனிதரெல்லாம் உன் குரலை கேட்டு என்று மறுவாழ்வு பெற வேண்டும். மரித்து போன மனிதரெல்லாம் உன் குரலை கேட்டு இன்று மறுவாழ்வு பெற வேண்டும். ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. எங்கள் ஜெபம் கேளும்
பதில் தாரும் அதிசயம் செய்யும் ஐயா. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 22, 23, 35, 42லலாம் ஜெப ஆலய தலைவனுடைய ஒரு மகள் வந்து மரித்து போகிறான்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறத அதை நீங்கள் அந்த சம்பவத்தை பார்க்கலாம். அந்த இடையில வந்து ஒரு அம்மா வந்து உதிரப்போக்குனால வந்து ஆண்டவருடைய ஆடை தொடுறத இடையில வருது. அது 5வது அதிகாரத்தில் 25, 34 நீங்கள் படிக்கலாம். அந்த வசனத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா தான் அந்த வார்த்தைகள் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அதனால் நான் வந்து அந்த காரியத்தை சொல்கிறேன். இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, முதலாவது வந்து இந்த 22வது வசனத்தில் 5வது அதிகாரத்தில் மார்க்கு 22ல் முதல்ல வந்து அவர் வந்து கூப்பிடுவார். ஆண்டவரே நீங்கள் வாங்க, என் பிள்ளை மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீங்கள் வந்து கையை வச்சு தொட்டு நீங்கள் சுகமாக்க முடியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெப ஆலய தலைவன் வந்து ஒரு விண்ணப்பத்தை வச்சு ஆண்டவரை கூப்பிடுவான். விசுவாசத்தோடு கூப்பிடுறத நீங்கள் பார்க்கலாம். மரண தருவாயினாக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவன் வைத்தியரெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஜெப ஆலய தலைவங்கும்போது நிறையா அவனுடைய வசதிகள் மற்ற எல்லா காரியங்களும் இருந்திருக்கும். இப்போ 2 காரியமும் பாருங்கள் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கனாக்கி ஆண்டவரை நோக்கி வராங்க. யாராலையும் முடியலை அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் முடியாத எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற நோய்களாக பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்டவரால் மாற்றணும்னா அது முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம படிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து கையை வச்சா போதும், என் பிள்ளை பிழைச்சிக்கிடும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஜனங்களை எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சரி நம்ம பிள்ளைய சுகமாக்க கூப்பிடுவான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஒரு நோக்கம் இருந்தது ஆண்டவருக்கு வந்து பாருங்கள். அந்த பெண் வந்து எப்படியும் சுகம் பெறுவான்னு சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கான். அந்த விசுவாசம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கனப்படுத்துறாரு. அப்போ இவர் வீட்டுக்கு போகும்போதே ஒரு பெண் வந்து அந்த இடையில வந்து அவங்க உடம்பு நல்லலாமல் எல்லா ஆஸ்தியும் அந்த பைபிளில் படிச்சிங்கன்னா தெரியும், எல்லா பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒன்றுமே சுகமாகாமல் எந்த சுகமும் கிடைக்காம இந்த ஊர்தப்போக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். அந்த பிளட்டாக போகும். அது வந்து ரொம்ப வேதனையை கொடுக்கும், வீக்னஸ் பண்ணும். பிறகு வந்து நேற்று பார்த்தீங்கன்னாக்கி அது உயிர் வாழ்ந்ததே பெரிய ஒரு காரியமாக இருக்கும். நான் அந்த இடத்துல வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஏதோ சாதாரணமாக ஊதுறப்போக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அதை வந்து அவங்க அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த உடம்பு அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாதிக்கப்பட்டு பிளட்டு போய் உடம்புல உள்ள எல்லாமே வந்து ஒரு செயலற்றதாக ஆயிரும். அப்படி இருக்க சூழ்நிலையில் தான் ஆண்டவர் நோக்கி அவங்க விசுவாசத்தோடு வந்து அவங்க வந்து எப்படி ஆண்டவரை வந்து தொடக்கூடாது யாருமே. இந்த மாதிரி தீட்டு இருக்கும்போது அதுவும் தீட்டு அப்படி அவரை வந்து ஏற்கனவே தொடக்கூடாது. இப்படி இருக்கும்போது தொடவே கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டங்கள் இருக்கும் பொழுது அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் தான் தொடக்கூடாது, அவர் ட்ரெஸ்ஸே நான் தொட்டு சுகமாகவே அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் வந்து பாருங்கள் ரொம்ப பலனாக இருக்குது. நம்ம அப்படி விசுவாசத்தில் இருக்கோமா நம்ம இன்னும் நம்ம அதில் சிந்திச்சு பார்க்கணும். அந்த காரியத்தை பாருங்கள். அவங்களுடைய வேதனையில் மருத்துவரால் எல்லாருமே அந்த பைபிளில் படிச்சிங்கன்னா இந்த நோயை ஒன்றுமே எல்லா பணமும் செலவழிஞ்சு எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட வராங்க. நம்ம இழந்து போனதையும் ரட்சிக்கவும் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்திருக்கிறாரு. அப்போ உலகத்தில் அவர் இருக்கும்பொழுதே அவர் வந்து அதை தான் செஞ்சாருங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வந்து இந்த சுகம் எப்படியாவது ஆண்டவர் தான் தொடக்கூடாது, கூட்டம் நிறைய போயிட்டு இருக்குது. இந்த அம்மாவோ இந்த அசுத்தமான ஒரு அது வந்து அந்த காரியம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு பூரா வந்து ஒரு ஸ்மெல், அதாவது அசிங்கமான ஒரு ஸ்மெல் வரும். அப்போ அந்த ஸ்மெல் வரும்போதே தெரிஞ்சிடும் பக்கத்தில் இருக்கவங்க, ஏன் இங்கே வராத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிறதுனால இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஒளிஞ்சு போய் எப்படியாவது இந்த கூட்டத்துக்குள்ளுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சி ஆண்டவரை தொட முடியலாம், பரவாயில்ல ட்ரெஸ்ஸே தொட்டுறணும் அப்படிங்கிற விசுவாசம். எவ்வளோ பெரிய விசுவாசம் வந்துருக்கு பாருங்கள். நமக்கு இப்படி இருக்குமான்னு தெரியல. அவங்க அதே மாதிரி செஞ்சு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுகப்பெற்றுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாருங்கள், சரி அவள் சுகமாயிட்டா அவாட்டு போயிடட்டும். அவள் என்ன செய்கிறான்னா, இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அதனால வரவும் கூடாது தொடவும் கூடாது. இவன் தொற்றவும் செஞ்சுட்டா சுகம் பெற்றா. அப்போ வந்து மற்றவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஆண்டவர் தொட்டேன் அதனால் எனக்கு சுகம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக நம்ம சொல்கிற மாதிரி நமக்கு ஆண்டவர் சுகம் தந்தால் ஆண்டவர் என்ன நான் ஜெபித்தேன் எனக்கு சுகம் தந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நோய் கிடையாது. அவங்க தொட்டதோ தப்பு, அப்புறம் வந்து சுகம் பெற்றேன்னு சொல்லி சொல்கிறதுக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு அசிங்கமாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஒரு ஏதோ ஒரு காரியத்தில் இப்படி சொல்லணும்னாக்கி கூட்டத்தில் சொல்லணுங்கும்
சொல்லும்போது நிறைய பேர் வெட்கப்படுவாங்க. அந்த மாதிரி அதையும் நம்ம அந்த காரியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து நினச்சிருந்தாங்க அப்படியே போயிடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து விசுவாசத்தோடு அந்த அம்மா தொட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் ஆண்டவர் என்ன செய்வார், சீசர்களை கூப்பிட்டு என்ன யாரும் தொட்டாங்களே அப்படின்னு கேட்காரு. அப்போ தொட்டது யாருன்னு சொல்லும்போன்னா இவங்களுக்கு ஒரே என்ன ஆண்டவர் இவ்வளோ கூட்டம் வருது, நீங்கள் என்னடானா என்ன யார் தொட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கிங்களே ஆண்டவரை, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து சொன்னால், ஆண்டவர் சுகம் பெற அந்த சுகம் பெற்ற வந்து போனாலும் ஆண்டவருடைய வல்லமை போனதை வந்து மற்றவங்க அறிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அவள் சுகம் பெற்று அவள் ஓடி போகணும், அதாவது தெரியாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட அவர் வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை பெறணும். ஏன்னா ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமானான். ஆண்டவர் வந்து அந்த பேருக்கோ புகழுக்கோ அவர் வந்து செய்யாதபடி ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார்னா, அவருடைய வார்த்தையினால அவள் சுகம் பெற்றா. அவருடைய சரீரத்திலிருந்து ஏதோ ஒரு வல்லமை அதாவது விசுவாசத்தோடு தொடும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம சுகம் பெற முடியும். விசுவாசம் இல்லாத ஜெபத்துக்கு எதுவுமே பதில் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி விசுவாசத்தோட தொட்டாங்க அந்த காரணத்தை சொல்றதுக்காக தான் சொல்லியிருக்காரு இல்லையா. இங்கே வந்து அதை வந்து நம்ம பேரை பிரசாதப்படுத்தணும், என்ன தொட்டது யாருன்னு சொல்லி அப்படி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி அவர் செய்யலை. அது ரொம்ப முக்கியமாக நம்ம கண்டுக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கி நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவர் வந்து என்னை தொட்டது யாருன்னு சொல்லி அவர் என்னுடைய வல்லமை அவள் உடம்புக்குள்ள பாய்ச்சதுனால தான் அவள் சுகம் பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த வசதி தொற்றவளை பார்த்து சொல்றாரு. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவள் சாட்சியா நின்னான். அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்குன்னு ஒரு ஊழியம் செய்கிற பிள்ளைகளா, அவருடைய வார்த்தை சொல்கிற பிள்ளைகளா இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த அம்மா வந்து அசுத்தமான காரியத்திலேருந்து சுகம் பெற்றவன்னா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்காண்டி தான் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாருன்னு. அவருடைய வல்லமை நம்முடைய சரீரத்துக்குள்ள பாயும் பொழுது ஒரு புதிய மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த அம்மாவை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நம்ம தெரியுது. அவங்களுக்கு சுகம் பெற்றவொன்னே அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, சும்மா அப்படியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்போ கஷ்டத்துலேருந்து ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்துருக்காரு. விடுதலை கொடுத்த உடனே நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். எனக்கு கொடுத்த இந்த சுகத்தை உங்களுக்கும் தருவார்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறக்காண்டி தான் ஆண்டவர் வெளியிறங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுதார வெளியே. அவர் வந்து வேற அவரே எல்லாத்தையும் சுகப்படுத்திட்டு மருத்துவனை சுகப்படுத்தினா கூட ஆண்டவர் அப்படியே போயிடுவார். எதுவுமே நீ பிரஸ்தாவம் பண்ணு, அங்கே சொல்லுன்னு அவர் சொல்லவே மாட்டார். சொல்லாதன்னு தான் சொல்லுவார் வெளியே, எதையும் போய் சொல்லுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த அம்மா கூப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னா, வெளியரங்கமாக அந்த பெண் எப்படி விசுவாசத்தோடு தொட்டாங்க, அவங்க சுகம் பெற்றாங்கங்கிறத காட்டுறதுக்காண்டி அவர் வந்து சாட்சியாக அவளை நிறுத்தினார். இப்படிப்பட்ட அசுத்தத்துலேருந்து ஆண்டவர் அவருடைய பாவத்தை அவருடைய எல்லா உன் விசுவாசம் ரசித்ததுங்கிறல. அப்போ உன் விசுவாசத்தோடு வரும் பொழுது எத்தனை பெரிய காரியங்களையும் நோயாக இருந்தாலும் சரி, எத்தனை அசுத்தமான காரியத்தில் நீ வந்தாலும் உன்னை நான் சுகப்படுத்த முடியும். அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு நீ எப்படி நடக்கணும் அப்படிங்கிற காரியத்தை நான் கற்றுத்தருவேன், அது நீ செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக சுகப்பெற்ற அந்த தொட்ட உடனே சுகமாக்குன அந்த பெண் வந்து அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிச்சு கொண்டாங்க. அந்த காரியத்தை நீங்கள் அந்த இடத்துல தியானிக்கும் பொழுது இந்த பெண்ணை பற்றி இந்த பெண் வந்து நடுங்கி, அதாவது யார் என்னுடைய வல்லமை புறப்பட்டு போச்சு, யாரை தொட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் நடுங்கி போய் தான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் உன் விசுவாசம் பெருசு, நீ சுகமாயிரு, நீ இந்த வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் நம்ம வெளியரங்கமாக ஆண்டவர் காட்டுறதுக்கு நம்மளை சித்தம் வச்சுருந்தாருன்னா, நிறைய பேருங்க நோய்கள்லாம் சுகமானும் போது நோயெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன் ஆண்டவர் சுகமாக்கின பிறகு திருப்பி அந்த நோய் வர போகிறது இல்லை, நான் ஆண்டவர் சாட்சியாக வாழ்வேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது அது திருப்பி வரவே வராது. அது அந்த காரியத்தை தான் நம்ம இங்கே நான் நேற்று படித்தது மாதிரி இந்த பிசாசு பிடிச்சவன் அங்கே இருந்தோம்னா திருப்பி நான் பிசாசு பிடிச்சி என்னை இது பண்ணிடுவேன், ஆண்டவரே நான் உங்கள் கூட வரேன்னு சொன்னால் பார்த்தியா. அந்த மாதிரி அவர் தொட்ட பிறகு அந்த மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதை தான் அந்த பெண்ணுக்கு செஞ்சார். பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தாரு, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த அம்மா போனாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எவர் வீட்டில் என்ன செய்தார், மறிக்கும் தருவாயில் இருக்க பெண்ணுக்காண்டி அந்த அந்த ஐயா வந்து கூப்பிட வந்திருக்காரு. அவர் கூப்பிட வந்திருக்கும் போது இந்த இடையில இந்த காரியங்கள் நடக்குது. இந்த இந்த டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அந்த எவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் வந்து செயலாற்றும் பொழுது நம்ம ஏற்று பேசுறதுக்கு எந்த காரியமும் இல்லை. அவர் லேட் பண்ணாலும் சரி, அவர் வந்து அதை செய்து முடிப்பார்.
வைப்பார். ஏன்னா லாசரு அவன் உடம்பு நல்லாமல் இருக்குங்கும் போதே சொல்லி விடுதாங்க அவங்க அக்கா 2 பேரும். ஆனால் வந்து ஆண்டவர் திருப்பி தாமதிக்காரு. 4 நாள் கழித்து போகிறாரு. அடக்கம் பண்ணியாச்சு. 4 நாள் நார்ந்த பிறகு தான் ஆண்டவர் நினைச்சதார் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பான்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாரு. சொல்லி எழுப்பி தான் அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்படி சில காரியங்கள் ஆண்டோடைய திட்டங்கள் இருக்கும். அதனால யவீர் வந்து ஏதோ ஏன் சீக்கிரம் வாங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரியே நம்ம அந்த வேதத்தில் நம்ம படிக்கிறதுல அவர் நின்றுட்டு இருக்க நேரம் போயிட்டே இருக்குது. இந்த தடைகள்லாம் இருக்குதே எப்படின்னு சொல்லி யவீர் ஒருவேளை நினச்சிருப்பார். வீட்டுக்கு போகும்போது அந்த அது இடையில அவங்க வேலைக்காரன் வந்து சொல்கிறான், அந்த பொண்ணு மறிச்சு செத்து போனா, அதனால் நீங்கள் வந்து நினச்சேட்டா போதகரன்மை கூப்பிட்டு வந்து என்ன பிரயோஜனம், அவர் உயிரோட இருந்தால் அவர் எழுப்புவார். ஆனால் மறித்து போன பெண்ணை இனிமேல் நம்ம அடக்கம் பண்ணதுக்கு தான் பார்க்கணும். நீங்கள் ஒன்றும் அழைக்காதாங்க, நீங்கள் அவரை போதகர் நீங்கள் வருத்தப்படுத்தி கூப்பிட்டு வரண்டாம், அவரை போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதுங்க. ஆண்டவர் வந்து யவீரை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நீ விசுவாசம் உள்ளவனா இருந்தனாக்கி நீ வந்து என்ன செய்ய போகிற, நீ இந்த பிள்ளையை வந்து உயிரோட நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, பிள்ளை மறிக்கலை, அது வந்து நித்திரையாக இருக்கான்னு சொல்லுவார். அப்போ நிறைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நித்திரையாக இருக்கான்னா தூங்கிட்டு இருந்த பிள்ளையை எழுப்புனாங்க அப்படின்லாம் சிலர் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம விளக்கத்துலாம் படிக்கும். அப்படி அன்றைக்கும் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களையும் அப்படி துஷ்டமாக சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவர் உடனே வர்றாரு. அந்த நாட்கள்லாம் மறித்து போனோம்னாக்கி நிறைய அழுதுகிட்டு அந்த மாதிரி கூலிக்கெல்லாம் ஆட்களை வச்சு இந்த மாதிரி அழுது புலம்பி அந்த மாதிரி நிறைய சத்தம் போட்டு அந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படிங்கிறது அவங்க வழக்கப்படி இருந்திருக்குது. ஆனால் அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து நீங்கள் ஒருத்தரும் பேசாமல் இருங்க, அவன் பிள்ளை மறிக்கலை, அவன் வந்து நித்திரையாக இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது பக்கத்தில் அழுதுட்டு இருக்கவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா செத்து போன பிள்ளைய போய் தூங்குறான்னு சொல்கிறாரு இந்த ஆள் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன செய்யலை, விசுவாசம் இல்லை. இந்த பெண்ணுக்கு இந்த விசுவாசம் இல்லை. அந்த சரீரம் பூரா நாரி போய் இருந்த அந்த பெண்ணுக்கு இருந்த விசுவாசம் இந்த இந்த இருக்க அந்த மக்களுக்கு வந்து இல்லவே இல்லை. ஆண்டவர் வர்றாரு, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்ததுனால அந்த விசுவாசத்தை இல்லாத மக்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. அவிசுவாசம் இருந்ததுனாக்கி அந்த இடத்துல என்ன செய்வார், விசுவாசத்தோட நீ கேளு அப்படிங்காரு. அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த பிசாசு பிடிச்ச மகனை கூட்டு வரவேன்னு சொன்னான். அப்போ விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்ன செய்ய முடியும், அற்புதத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற காரியத்தை இருக்கிறதுனால இவர் எல்லாத்தையும் வெளியே போங்கன்னு சொல்கிறாரு. அழுதுகிட்டு இருக்க புலம்பிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் வெளியே போக சொல்லுங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீசர்களை கூப்பிடுதாரு. பேதுரு, யாக்கோபு, இவன் 3 பேரும் தான் வந்து அவர் கூட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. அவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் போய் அங்கே வந்து அங்கே இருந்த மற்ற மக்கள் எல்லாம் புலம்பி இருந்தவங்களாம் போக சொல்லிட்டு அந்த பிள்ளையுடைய குடும்பம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இருந்திருப்பாங்க ஒருவேளை, அவங்களெல்லாம் அவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆண்டவர் வந்து நினச்சதா பிள்ளைய அதுக்கிட்டத்தில் போகிறாரு, பக்கத்தில் போகிறாரு. ஆண்டவர் வந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து சாட்சியாக தான் நிற்கிறாரு. ஆண்டவர் சாட்சியாக அவங்க அந்த பிள்ளைய வந்து நிறுத்தணும். அவர் அதுதான் செய்கிறாரு. மற்ற மக்கள் மத்தியில் அவர் செய்ய முடியாதுங்கிறதுனால வீட்டுக்குள்ளார போய் அந்த குடும்பத்தை மட்டும் சேர்த்துட்டு அந்த பிள்ளைய போய் அந்த பக்கத்தில் போய் அந்த பிள்ளைய வந்து கையை பிடிச்சி தூக்கி நீ சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து எழுந்திரிச்சு வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த சிறு பெண் எழுந்திரிச்சு 12 வயசு நிரம்பிய அந்த பெண் வந்து உடனடியாக எழுந்து நடந்தாலும் சொல்லி பார்ப்போம். அப்போ எழுந்த உடனே என்ன செய்யறது, ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்கின உடனே இந்த மாமி கதையில் படித்தோம், எழுந்த உடனே எழுந்து உட்காரு அப்படிங்கலாம் எழுந்திரிச்சு நின்னான்னு சொல்லியிருப்போம். இப்போ எழுந்த உடனே என்ன செய்கிறாருன்னா அவங்கள வந்து நடக்க வைக்காரு. நடக்க வைக்கும்போது எழுந்து உட்கார்ந்தானாக்க அதுக்கப்புறம் எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டம். எந்திரிச்ச உடனே எழுந்து நடக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவர் எழுப்பிட்டாருன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம நோயோ பிரச்சனையிலேருந்து எழுப்பும் பொழுது அவர் கரத்தை பிடித்து நம்மளை தூக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னா கடைசி அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குன்னு ஏதோ ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்கள வந்து நடக்க வைக்கிறதுக்கு தான் அவர் வந்து அதை எழுப்புகிறாருன்னு பார்க்கும். அப்போ இந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள் எத்தனை நோய்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளை எழுப்புவார். எழுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லி பேதுரு சொல்வார்ல முங்க போனோன்னு, அந்த மாதிரி தான் எந்த இடத்துல நம்ம வந்து விழுந்து போகிறோம்ட்டு இருக்கோமோ அந்த இடத்துல ஆண்டவர் தூக்கி விட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாகும். அப்படி விசுவாசத்தில் பலப்படுத்த தான் நம்மளை வந்து இந்த இடத்துலலாம் நம்மளை நடத்துகிறாருன்னு பார்க்குறோம். இந்த பிள்ளையை மறித்து போய் இவரை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறது ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும்னு எப்படி வச்சுருக்கிறாரோ அந்த காரியத்தை செஞ்சு அந்த பிள்ளையை வந்து உயிரோடு எழுப்பி அவங்க கையில் கொடுக்காரு. அவர் நடந்தா
எவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு பாருங்கள். அவன் ஒரே சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி, நேரம் ஆகுதுன்னு சொல்லி மற்றவங்க சொன்னதை அதெல்லாம் காதிலே கொடுத்து கேட்காதபடி அவன் என்ன செய்கிறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எத்தனை பெரிய காரியங்கள் நடந்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் வல்லமுள்ளவர். அதனால அவர் தொட்டார்னா போதும், அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஆடுகளை, நம்ம சொல்கிறோம்ல, என்ன யோவான் சுவிசேஷத்தில் கடைசியில் சொல்லுவார் பேதுருவை பார்த்து, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு எல்லாம் உமக்கே தெரியும் சொல்லுவோம். கடைசியில் நான் மேய்ப்பேன் 2 திருப்பி சொல்லிட்டு 3வது உங்களுக்கு தெரியும், நீங்களே செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது ஆண்டவர் நம்மளை கொண்டு நம்மளை என்னத்துக்கு அழைச்சி நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு, நம்மளை எதுக்கோ அழைச்சிருக்காரு அப்படின்னம்னா அவருடைய ஆடுகளை, அதாவது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் நிறைய இருக்காங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்காண்டி தான் நான் நினச்சிதேன் உயிர்ப்பித்து இந்த வரைக்கும் நான் உன்னை உயிரோட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த காரியத்தை சீசர்கள்லாம் செஞ்சாங்க. மற்றவங்க இப்போ பாருங்கள், இந்த பெண்ணும் செஞ்சிருப்பான்னு நம்ம பார்க்கலாம். அவங்களும் போய் ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பாங்க, சாட்சி சொல்லி ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சார், உங்களுக்கும் செய்வார் அப்படின்ட்டு அந்த நல்ல செய்திகளை நமக்கு செய்கிறத மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை மகிமைப்படும். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழ்க்கையில் வாழ்வோம். அதனால மேய்ப்பன் அந்த சீடனாக மாறுறதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்ச நோக்கத்தை நம்ம அவருக்குன்னு ஊழியம் செய்ததுக்கு அவர் அழைச்சிருக்காருங்க. அந்த காரியத்தை நம்ம செய்ததுக்கு நம்ம அவர்கிட்ட அன்பா அவர் செஞ்ச காரியத்துக்கு நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு எல்லாரும் அழைப்பை பெற்றவங்க இருந்தாலும், அழைப்பை பெற்றவங்க மாத்திரம் இல்லைங்க, சுகம் பெற்றவங்களும் நிறைய பேர் ஆண்டவருக்காண்டி ஊழியம் செஞ்சுருக்காங்க. அதனால் ஆண்டோடைய வார்த்தை எப்பவும் சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் நம்மளை அழைச்சி நம்மளுக்கு ஏதோ சுகம் தந்து, நம்மளை ஏதோ ரட்சிப்பை தந்து, நம்மளை பலப்படுத்தி நம்மளை நடத்தணும்னு அவர் திட்டம் வச்சுருந்தாருன்னா அவர் எப்படிப்பட்ட காரியங்களும் செய்து நம்மளை நடத்துவார். இந்த பெண்ணை கொண்டு நடத்திருப்பார், அதே இந்த சிறுமியை கொண்டே நடத்திருப்பார். அவங்க சிறுமி மாத்திரம் இல்லை, அந்த ஜெபாலய தலைவனுங்கிறவன் பெரிய நல்லா ஒரு போஸ்டில் இருந்த ஆள். அவர் மற்ற மக்களுக்கெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். அதனால நிறைய காரியங்கள் பரவி ஆண்டுடைய நாமம் மகிமைப்படத்தான் செய்யும். அந்த காரியத்தை தான் அவர் சொல்கிறாருன்னு நான் பார்க்கணும். அப்போ இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆகாரத்தை கொடுக்க சொல்கிறாரு. இப்போ ஆகாரத்தை கொடுக்கணும்னாலே பார்த்தீங்கன்னாக்கி நம்ம உயிரோட எழுந்திரிச்சு அந்த பிள்ளை இருந்தது, அதுக்கு ஒரு உணவு கொடுக்கணும்னாக்கி நம்ம எழுந்திரிச்சு அது நடக்கு அப்படின்னோன்னா மாத்திரம் நடக்கிறது இல்லை, அவளுக்கு ஒரு உணவு கொடுக்க வேண்டிய இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லியிருப்பாருன்னு நம்ம இதுலேருந்து தியானிக்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் எல்லாத்துக்கும் உணவாக இருக்குது. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளை எழுந்து அவள் கண்டிப்பாக ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்திருப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் அவருக்கு அவர் ஒருத்தருக்கும் இதை சொல்லாதங்க, அவருக்கு கட்டளையிட்டு ஆகாரத்தை கொடுங்கன்னு தான் முதல்ல கடைசியில் சொல்கிறாரு. அப்போ ஆண்டோடைய வார்த்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் செஞ்ச காரியங்களை நாம் சொல்லும் பொழுதே அவருக்கு நாமும் மகிமைப்படும். அதுதான் நம்ம செய்யணும். மற்ற காரியங்கள்லாம் நமக்கு ஏதோ இந்த கிஃப்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வரமே இல்லைங்க, அதனால நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பு நம்முடைய அழைப்பு என்ன தெரியும். இந்த பெண்ணை கொண்டு எப்படி அழைச்சிட்டாலும், இந்த பிள்ளையை கொண்டு இந்த குட்டி பிள்ளையை வச்சு எப்படி அழைச்சி எப்படி நடத்திருப்பாரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் நடத்துவார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன அழைப்பு இருக்குது, எப்படி நடத்தணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம சிலுவை மரணம் நம்மளை எப்படி நம்மளை ரட்சித்து நம்ம இழந்து போனதெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்தார். அந்த ரட்சிப்பை நம்ம இந்த நாளில் பெற்றுக்கொண்டு வாழணும், மற்றவங்களுக்கு சாட்சியாக வாழணுங்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கும் செய்வார். இந்த விடுதலை கிடைச்ச இந்த 2 பேரையும் நம்ம படித்தோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அற்புதத்தை செய்கிற வல்லமை அவருக்கு தான் இருக்குது. அந்த வல்லமை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு உலகத்தில் வாழ நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். நம்ம முற்றிலுமாக நம்ம ஜெபிக்கும் பொழுதே நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குறவராக இருக்காரு. அதனால் முற்றிலுமாக அர்ப்பணிங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அவருக்கு சாட்சியாக நிற்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படவும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆள்பவர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆள்பவர், ஆகாதது எதுவும் இல்லை,
உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆம் சுவாமி, உங்களால் முடியாத காரியம், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இப்படி பேசின அந்த வார்த்தையை நினைவு கூறுவோம் சுவாமி. அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து எங்களை அதிசயமாக நடத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முற்றிலுமாய் ஆண்டவரே உமக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் எங்களை ரட்சித்து எங்களை ஆண்டவரை புதிய சிருஷ்டியாய் மாற்றி உம்முடைய நாமத்தை மேம்படுத்த எங்களை எளிமை பிரகாசிக்க செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்த சுவாமி. உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழும்பொழுது ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாத்திரம் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இடையிலே வருகிற எல்லா பிசாசின் திட்டங்களுக்கும் அவங்களுடைய எல்லா தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காக்க என் தேவனுக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் முற்றிலுமாக உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அற்புதமாக நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நாங்கள் பறைசாற்றத்தக்கதாய் அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில எழுப்புதலை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவர். இந்த நாட்களிலே முழுதுமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த விசுவாசிலே இந்த நாட்களில் ஜெபிக்கிறாண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களை ஆண்டவரை நீங்கள் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகங்களை பிள்ளைகள் மீது ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா நோய்களின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கீங்க அக்கா. நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் உலகத்தில் வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் வரை நடத்தின தேவன் இன்னமும் நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறவரை எங்களுடைய ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரச்சனை நாம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.